ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் மார்க்கெட்ஸ். லாஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 12வது பார்ட் தான் பார்க்க போறோம். எமி ஃபியோனாவை அடிச்சுட்டு அவளோட கழுத்தை பிடிச்சு நடிச்சிட்டு இருப்பா. யாருன்னு முட்டாள் பொண்ணுன்னு சொன்னு கேட்டுட்டு கழுத்தை பயங்கரமா நடிச்சிட்டு இருப்பா. ஃபியோனாவால வைக்கிட்டு இருந்து தப்பிக்கவே முடியாது. ஆக்சுவலி உண்மையாவே இப்படி எல்லாம் நடந்திருந்தா நல்லதா இருந்திருக்கும். ஆனா அப்படி எல்லாம் நடக்கல. இது எல்லாமே எமியோட இமேஜினேஷன் தான். ஃபியோனாவோட கழுத்தை நடிக்கதான் நினைச்சுக்கிட்டு இங்க கிளீன் பண்றதுக்காக வந்த லேடியோட கழுத்தை நடிச்சிட்டு இருப்பா. என்னால முச்சடி முடியல, விடு விடுன்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் விடுவா. அச்சோ, இப்ப நான் என்ன பண்றது? நான் இவங்களோட கருத்தை நடிச்சிட்டு இருக்கேன்னு நீங்க ஏன் என்கிட்ட சொல்லல? அக்கா என்ன மன்னிச்சிருங்க, சாரின்னு சொல்லி மன்னிப்பு கேப்பா. ஆக்சுவலி நான் வேலை பக்கம் தான் ட்ரை பண்ணா, ஆனா என்னோட கருத்தை பிடிச்சு நடிச்சிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே வெளில போவாங்க. ஜேக்கப் செபஸ்டியன் 2 பேரும் இவங்க சொல்றதை கேட்பாங்க. ஆனா பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஆக்சுவலி எமி அவங்களோட கருத்தை நடிக்கும் போது ரெஸ்ட் ரூம்குள்ள ஒரு லேடி இருந்திருப்பாங்க. இவளை பார்க்கும்போது பயங்கரமா கோவரும் முறைச்சுக்கிட்டே வெளில போவாங்க. எனக்கு ஒன்னும் புரியாது, எதுக்காக இவங்க நம்மள இப்படி முறைச்சு பார்த்துட்டு போறாங்கன்னு பாப்பா. ரெஸ்ட் ரூம்ல கூட நிம்மதியா இருக்க முடியலன்னு சொல்லி ஆன்டி புலம்பிக்கிட்டே போவாங்க. ஆஸ் யூஷுவல் இவனு 2 பேருக்கும் ஒன்னும் புரியாது. ஆமா, இவங்க என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு பாத்துட்டு இருப்பானுங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. சோகமா இல்ல வருவா. சோகமா இருக்கதை பார்த்து 2 பேரும் ஷக் ஆயிடுவாங்க. என் மேம், நீங்க ஓகேவா இருக்கீங்களான்னு செக்அப் கேட்பான். நீங்க என்ன காலேஜுக்கு கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்பா. சரி வாங்க போகலான்னு சொல்லுவான். உடனே இங்க இருந்து போயிடுவா. என்னாச்சு, எதனால மேடம் இந்த அளவுக்கு சோகமா இருக்காங்கன்னு செபஸ்டியன் கேட்பான். எனக்கு தெரியாதுன்ற மாதிரி செக்அப் ரியாக்ஷன் கொடுத்துட்டு போவான். நெக்ஸ்ட் 3 பேர் காலேஜ்ல இருப்பாங்க. செக்அப் செபஸ்டியன் கூப்பிட்டா சொல்லுங்க மேம்னு கேட்பானுங்க. உங்களுக்கு ஃபியோனாவை முன்னாடில இருந்து தெரியுமான்னு கேட்பா. செபஸ்டியன் இந்த கேள்விக்கு நீயே பதில் சொல்லுன்னு செக்கப் சொல்லுவான். நான் எதுக்காக சொல்லணும், நீயே சொல்லுன்னு சொல்லுவான். செக்கப் முறைச்சு பக்கமும் பேச ஆரம்பிச்சிருவான். அது கொஞ்ச நாளா தான் தெரியும். எமி மேம், எதுக்காக இதை பத்தி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்பான். சொல்லுங்க, ஜேக்கப்ல லவ் பண்றான்னு கேட்பா. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு 2 பேருக்கும் புரியாது. கொஞ்ச நேரம் ஒருத்தர் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா பதில் சொல்ல மாட்டாங்க. வரலாட்டுங்க, நீங்க பதில் சொல்லணும், எந்த ஒரு அவசியமும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவா. என்னாச்சுரா, ஏதாவது நடந்திருக்குமான்னு செபஸ்டியன் கேட்பான். எனக்கு ஒண்ணும் தெரியல, ஆனா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. இதுக்கு முன்னாடி எம்மி மேம் இப்படி இருந்ததை பார்த்தது எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. சரி வா போகலாம்னு சொல்லுவான். ஆக்சுவலா கையில எம்மி பக்கத்தாக வந்திருப்பா. எம்மினி ஓகேவா இருக்கியா? சாரி, எனக்கு கிளாஸ் முடியறதுக்கு லேட் ஆகிடுச்சு, அதனாலதான் என்னால சீக்கிரமா வர முடியல. நீ எனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேப்பா. ஃபியோனாவும் செகண்ட் கிஸ் பண்ணாங்கன்னு சொல்லுவோம். கையிலுக்கு போக ஆரம்பிச்சிடும். என்ன சொல்லிட்டு இருக்கா? அவளோட முடிய பிடிச்சு இழுத்து அவளோட கண்ணத்திலே அறைய வேண்டியதானே நினைப்பா. ஒன்னும் ஒருவேளை நீயா இருந்தா அப்படிதான் பண்ணிருப்பியான்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவா. நான் எதுவும் பண்ணல, அமைதியா அங்கிருந்து வந்துட்டா. ஏன்னா அந்த நேரம் யாரோ ஒருத்தவங்க செத்து போன மாதிரி எனக்கு தோணுச்சு. கைலி, எதனால எனக்கு அப்படி தோணுச்சுன்னு கேப்பா. நீ ரொம்ப இன்னசென்டா இருக்கா, உனக்கு அப்படி தோணுதுன்னா அது நல்ல விஷயம் தான். ஏன்னா நீ ஒருத்தரை லவ் பண்ணினா உனக்குள்ள நிறைய எமோஷன்ஸ் வரும். சந்தோஷம், சோகம், ஃப்ரஸ்ட்ரேஷன், கோவம், வலி எல்லாமே உனக்குள்ள வரும். இது எல்லாமே காதலோட பவர்னு சொல்லுவா. இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன்னு நினைக்கிறேன், ஆனா என்னால பாட முடியாது. நான் காப்பிரைட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே கைலி, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியுது. இப்ப நான் லவ் பண்றேன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவா. பாத்தியா, நீ அவனை லவ் பண்ணிட்டு இருக்க, அதனாலதான் இப்படி ஆகியிருக்க. ஆனா அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணதுக்கு பின்னாடி உள்ள கதையை பத்தி உனக்கு தெரியுமா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இதை பத்தி நீ பேசினியான்னு கேட்டா இல்லன்னு தலையாட்டுவா. சரி விட, இதை பத்தி யோசிச்சு நீ ஸ்ட்ரெஸ் ஆகணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ அவனோட ஒய்ஃப், அவனோட ஹஸ்பண்ட், அதனால உனக்கு தான் முழு உரிமை இருக்குன்னு சொல்லுவா. எக்ஸாக்ட்லி கைலி, நீ சொல்றதான் சரின்னு சொல்லுவா. அந்த ராட்சசி கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவா. அவளை நீ உயிரோட தோலை உரிச்சிருக்கணும்னு சொல்லுவா. கைலி சொல்றதெல்லாம் கேட்கும்போது எமிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எக்ஸாக்ட்லி நீ சொல்றதுதான் சரின்னு சொல்லுவா. 2 பேருமே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இருந்தாலும் நீ கொஞ்சம் ஓவரா சொன்ன மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லுவா. நான் அவன்கிட்ட சும்மாதான் சொன்னேன், நீ இது எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்காதன்னு சொல்லுவா. ஓகே, நான் இது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுறேன். ஆனா கைலி, அவங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்தப்ப அவளை கொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஆனா நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். என்னோட எமோஷனால நான் எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவன் என்ன தத்தியா ஸ்லோவா இருக்கலாம், நான் நடந்துக்கிற விதம் என்னோட எமோஷன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் எதுவும் பேசாம அங்கிருந்து வந்துட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லுவா. இவ சொல்றத கையில எல்லாம் நம்பவே முடியாது. நீ என்ன சொல்லிட்டு இருக்க நினைப்பா. கையில நான் ஒருத்தவங்களோட கழுத்தை வச்சுட்டேன்னு சொல்லவும், என்னது நீ கழுத்தை வச்சுட்டேன்னு நினைப்பா. அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். நான் சத்தியமா சொல்றேன், வேணும்ட்டு நான் அப்படி பண்ணல. எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் பைத்தியமாக போறேன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லுவா. இல்ல, நீ ஒன்னும் பைத்தியம் கிடையாது, இது உன்னோட ரத்தத்திலே கலந்துருக்குன்னு சொல்லுவா. எனக்கு ஒண்ணும் புரியாது, நீ என்ன சொல்லிட்டு இருக்க நினைப்பா. ஒண்ணும் இல்ல விடு, அம்மா உன்னோட லிங்க் எங்க நினைப்பா. இப்பதான் வரல பாப்பா. கையில என்னோட மோதிரம் எங்க போச்சுன்னு கேட்டுட்டு தேட ஆரம்பிப்பா. சோகமா வெட்டிங் ரிங்க பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். சிவனா இவனை கிஸ் பண்ணதை எமி பார்த்தது, அடுத்து இவனை விட்டுட்டு போனது எல்லாமே ஞாபகம் வரும். பௌத்துல டேமிட்னு கத்துவான். இவன் பண்றதெல்லாம் பார்த்து கைசர் சிரிச்சிட்டு இருப்பான். எப்போதும் போல சேக்கு கோவர ஆரம்பிச்சிடும். கைசர், எதுக்காக நீ சிரிச்சிட்டு இருக்க நினைப்பான். என்னாச்சு, ஏன் நீ கோவமா இருக்க நினைப்பான். எப்போதும் போல இவனுக்கு பதில் சொல்றதுக்கு சுத்தமா விருப்பம் இருக்காது. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதுன்னு சொல்லுவான். சரி விட, அப்ப நான் கிளம்புறேன், உண்மையாவே நான் போறேன்னு சொல்லிட்டு போகலான்னு பார்ப்பான். நான் அவளை லவ் பண்றேன்னு சொல்லவும் பக்கத்துல வந்து இவன் என்ன சொல்றான்னு கேட்க ஆரம்பிப்பான்.
ஃபியோனா கூட இருக்கதா அவ பாத்துட்டா அவ என்ன கிஸ் பண்றதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. நான் அவகிட்ட பேச ட்ரை பண்ணா ஆனா என்னால அவகிட்ட பேச முடியல. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா தெரியலன்னு சொல்லுவான். ரிலாக்ஸ்டா இரு, நல்லா மூச்சை இழுத்து விடுன்னு சொல்லிட்டு டெமோலாம் கட்டிட்டு இருப்பான். ஆஸ் யூஷுவல் இவன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கோவம் அதிகமாகும், முறைச்சு பார்ப்பான். சாரி, நீ எம்மி கிட்ட பேச ட்ரை பண்ணி நினைப்பான். அமராஜ் எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, நான் அவகிட்ட பேச ட்ரை பண்ணிருக்க மாட்டேன்னு நீ நினைக்கிறியா? அவகிட்ட பேச ட்ரை பண்ணா ஆனா அவ என்ன தனியா விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லுவான். மிஸ்டர் ரசல், நீ கோவப்படாத, நான் அவன்கிட்ட இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன். எம்மி கிட்ட பேச மொத்தமா எத்தனை முறை ட்ரை பண்ண நினைப்பான். அவகிட்ட பேசுறதுக்கு ஒரே ஒரு முறை தான் ட்ரை பண்ணணும்னு இப்பதான் ரியலைஸ் ஆகும். ட்ரிங்க் பண்ணிட்டு கைசருக்கு பக்கத்துல வந்து நின்று கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இங்கிருந்து போயிடுவான். என்ன இவன் மேல இந்த அளவுக்கு ட்ரிங்க் பண்ண ஆட வருதுன்ற மாதிரி பார்த்துட்டு போயிட்டு இவனும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிருவான். இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் நினைக்கும் போது எம்மிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவ பாட்டுக்கு அழுதுகிட்டே இருப்பா. அம்மா, இப்ப நான் எதுக்காக அழுதுகிட்டு இருக்கேன், ஏன் நான் இந்த அளவுக்கு எமோஷனலா இருக்கேன் அப்படின்னு ரிமோட்டை வச்சு என்ன குத்துருங்க, உடனே என்ன குத்துங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப வலிக்குது, கிறிஸ்டின் பேசலனோ, எனக்கு ரொம்ப வலிக்குது, இதெல்லாம் என்னால சுத்தமா ஏத்துக்க முடியல. ஓ மை காட், ஒருவேளை நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னா எனக்கு வாமிட் ஏற வர மாதிரி இருக்கு. இப்ப எனக்கு புரிஞ்சிச்சு நான் பிரெக்னெண்டா இருக்கேன், உண்மையாவே நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிப்பான். பெருசா ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிருவான். எப்போதுமே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எமி கூட இருந்து பழகிடுச்சு. இப்ப அவ கூட இல்லாம இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எமி ஒரு வேளை பக்கத்துல இருந்தா என்ன சொல்லிருப்பான்னு யோசிச்சு பார்ப்பான். டோலி மாட்டுல புதுசா ஒரு டோலி பொம்மை வந்திருக்கு, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லுவா. எமி இது மாதிரி தங்க கூட ஹாப்பியா இருக்கதை பார்க்க முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதை நான் எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரிங்க் பண்ணிட்டு போவான். எமி இப்பவும் அழுதுட்டு இருப்பா. அச்சோ, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டினியூவா அழுதுகிட்டே இருப்பா. எப்படியாவது எம்மியை சமாதானப்படுத்தணும்னா அவளுக்காக வகை வகையா சமைச்சிட்டு இருப்பான். சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எம்மியோட ரூம்க்கு எல்லாம் வந்து கதவை லைட்டா தட்டிட்டு கதவுக்கும் பக்கத்துல காது வச்சுக்குப்பான். இது எல்லாமே இப்படி முடிச்சு போச்சுன்னு கேட்டுட்டு இவ பாட்டுக்கு அழுதுட்டு இருப்பா. இவ அழுதுட்டு இருக்கதை கேட்கும் போது இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது. கொஞ்ச நேரம் தங்கிட்டு இருப்பான். அடுத்து பேச ஆரம்பிப்பான். ஒய்ஃப் என்ன மன்னிச்சிரு, நான் அப்படி எல்லாம் பண்ணணும்னு நினைக்கல, அவதான் என்ன கிஸ் பண்ணா. இப்ப நான் அவளை லவ் பண்ணல. ஒய்ஃப் ப்ளீஸ், நீ என்ன நம்பு, நான் உன்னை லவ் பண்றேன் அப்புறம்னு சொல்ல வருவான். கதவை திறந்துட்டு வெளில வருவா. எப்பவும் சிரிச்சிட்டு இருக்க முகம் இன்னைக்கு சுகமா இருக்கதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன் நினைக்கப்பா, நான் சொல்ல ட்ரை பண்ணேன்னு சொல்லுவான். என்ன நினைக்கப்பா, ஆக்சுவலி நான் உன்னை கூப்பிட ட்ரை பண்ணேன், நான் டின்னர் சமைச்சிருக்கேன்னு சொல்லுவான். எம்ஏ எப்போதும் போல ஹாப்பியா இருந்தான்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். ஆனா இப்ப லைட்டா ஸ்மைல் பண்ணுவா. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகலான்னு கூப்பிட்டான். தங்கிட்டு நின்றுட்டு இருப்பா. திரும்பி பார்ப்பான். கொஞ்ச நேரத்துல இங்கிருந்து போயிடுவான். அம்மா சேக்கு என்னாச்சு, இது அவனுக்கும் ஃபியோனாவுக்கும் நடுவில் உள்ளதானேன்னு கேட்டுட்டு ரூம்குள்ள போயிடுவா. அடுத்து டிவில படம் பார்த்துட்டு இருப்பான். அந்த படத்துல கூட ஹீரோயின் அழுதுட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவ்வளவு சேர்ந்து எழுதிட்டு இருப்பா. வெட்டிங் ரிங் காணாம போனதை நினைக்கும் போது இன்னும் கஷ்டமா இருக்கும். டிவி ஆஃப் பண்ணிட்டு போன் எடுத்துட்டு போவா. எம்ஏ கண்டிப்பா வருவான்ற நம்பிக்கையில கேண்டில் லைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான். எம்ஏ பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நம்ம சாப்பிடலான்னு கூப்பிடுவான். அந்த தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருவா. என்னாச்சும் உனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலையா, அதனாலதான் நீ சாப்பிட மாட்டேங்கிறேன்னு கேட்பான். சேக் அது வந்து நீ ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுவா. நான் முழுசா இவ்வளவு சொல்ல முடியாது. சரி விடு, உனக்காக நான் வேற சாப்பாடு சமைச்சு தரேன், உனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு கேட்பான். எனக்கு பசிக்கல, அதோட நான் போக போறேன்னு சொல்லுவா. நீ எங்க போறேன்னு கேட்பான். உண்மையாவே இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்ச நேரமாவே எனக்கு சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. ஆனா நான் வெட்டிங் ரிங் போடலன்னு சேக் கண்டுபிடிச்சிடானோன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சோ புதுசா ரிங் வாங்கறதாக கையிலேயே என் கூட வர சொல்லி நான் அவளுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேன், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுவா. நான் அவங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், இப்ப நீ எங்க போறேன்னு கேட்பான். கையிலேயே நானும் மீட் பண்ண போறோம், ஏன்னா இங்க ரெண்டு பேருக்கு நடுவுல உள்ள பாண்டிங் கொஞ்சம் நல்லா சரியில்லைன்னு சொல்லுவா. என்ன இந்த நேரத்துல பாண்டிங்க, நீ எங்கேயும் போகாத, வீட்லயே இரு, அப்பதான் நீ சேஃபா இருக்க முடியும்னு சொல்லுவான். சேக்கே நீ இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு கேப்பா. நான் தான் போக கூடாதுன்னு சொல்றேன்ல, அதுதான் ஃபைனல், நீ போக கூடாதுன்னு சொல்லுவான். எதுக்காக இப்போ நீ குறுக்க வந்துட்டு இருக்க, சேக் நான் ஒன்னும் குழந்தை கிடையாது, கையிலயும் நானும் மீட் பண்ண போறோம், அவ்வளவுதான், நான் விருப்பப்பட்டதை பண்றதுக்கு ஏன் நீ விட மாட்டேங்கிறேன்னு கேப்பா. எம்மி இந்த அளவுக்கு கோவப்பட்டு பேசுவான்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டான், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுவான். என்னதான் எனக்கு இப்போ ரொம்ப பசிச்சாலும் என்னால சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு சேக்கு ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்த்துட்டு போகலான்னு பாப்பா. பசியோட போறதுக்கு விருப்பம் இருக்காது, இருந்தாலும் மனசு கல்லாக்கிட்டு இங்க இருந்து போவா. எம்மி சமாதானப்படுத்தணுன்றதாக சமைச்சான். ஆனா அவ ஒருவா கூட சாப்பிடலன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கையிலேயே என்ன மன்னிச்சிரு, எனக்கு பசிக்குது, அதனாலதான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லுவா. பரவாயில்ல, உன்னோட ரிங் மாதிரி இருக்கிற ரிங்க நீ கண்டுபிடிச்சிட்ட எனக்குப்பா. மேம் இந்த ரிங்க பாருங்கன்னு கடையில வேலை பாக்குறவங்க கட்டுவாங்க, இது இல்லைன்னு சொல்லுவா. எம்மி இந்த ரிங்க பாரு, உன்னோட ரிங் இது மாதிரி இருக்குமான்னு கேப்பா. ஓரளவு இது மாதிரி தான் இருக்குன்னு சொல்லவும், நீ ஷூரா சொல்றியா, இதை நம்ம வாங்கலாமான்னு கேப்பா. வேணா வெயிட் பண்ணு, என்னோட ரிங் மாதிரி இருக்கிற ரிங்க நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லுவா. கால் வரும். எப்போதும் போல கியூட்டா டான்ஸ் பண்ணிட்டு கால் அட்டன் பண்ணி பேசுவா. அண்ணா நம்பர்ல இருந்து தான் கால் வந்திருக்கோம் சார். மேடம் வாழ்த்துக்கள், 1 மில்லியன் மதிப்புள்ள ஸ்போர்ட்ஸ்கார நீங்க வின் பண்ணிருக்கீங்க, இதை கிளைம் பண்ணணும்னா உங்களோட கிரெடிட் கார்டு நம்பரை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கீங்களா, உங்களால என்ன ஏமாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவா. மறுபடியும் இன்னொரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வரும். அச்சோ நான் டான்ஸ் ஆடி டயர்ட் ஆகிட்டேன், ப்ளீஸ் போது நிறுத்துங்க, இதோட எத்தனை எபிசோட் முடிச்சிருக்குன்னு கேட்டுட்டு காலை அட்டன் பண்ணி பேசுவா.
உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? எதுக்காக திரும்ப திரும்ப கால் பண்ணி என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்க எனக்குப்பா? அஜயோட வாரிசு எப்படி இருக்காங்கன்னா ஒரு பொண்ணோட குரல் கேட்கும். அச்சா மன்னிச்சிருங்க, நீங்க தப்பான நம்பருக்கு கால் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுவா. ஏமி ரோசல், நீ விளையாடணும்னு நினைக்கிறேன் நினைப்பாங்க. என்ன விளையாடணுமா? போன்ல விளையாடணும்னு கேட்டுட்டு இருக்கியா? இப்ப என்னால விளையாட முடியாது, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நாளைக்கு நம்ம விளையாடலாம், நீ என்னோட வீட்டுக்கு வந்துரு, நான் விளையாடுறதுக்காக பொம்மை வீடு நிறைய வச்சிருக்கேன், வான்னு கூப்பிட்டு வா. ஓகே டியர், நம்ம கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் இன்னும் முழுசா பேசி முடிக்கல, அதுக்குள்ள காலை கட் பண்ணிட்டாங்க. நம்ம வீட்டோட அட்ரஸ் அவளுக்கு தெரியாது, அப்புறம் எப்படி அவளால நம்ம வீட்டுக்கு வர முடியும் எனக்குப்பா? வரமா, நீ ரொம்ப சத்தமா பேசிட்டு இருக்க, வாயாடியா இருக்குன்னு ஒரு லேடி சொல்லுவாங்க. என் மேல இதுக்கு மேலேயும் கடைக்குள்ள இருக்க முடியாது, அமைதியா வெளில வந்து புலம்ப ஆரம்பிச்சிருவா. அந்த லேடிக்கு என்ன தைரியம், என்ன போய் வாயாடுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவா. சேக்கிட்ட இந்த கால் வரும். எப்போதும் போல கியூட்டா டான்ஸ் பண்ணிட்டு யார் கால் பண்ணிருக்காங்கன்னு கூட பார்க்காம அட்டன் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவா. இப்ப நம்மளோட வீடு எங்க இருக்குன்னு தானே நீ என்கிட்ட கேட்க போற, நம்ம இந்த இடத்துல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்ல வருவா. என்ன நீ மீட் பண்ண போறியா? யார மீட் பண்ண போறேன்னு கேட்பான். இவளுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். சேக் நீ கேட்பா. நீ வேற யாரோட கல்யாணத்தை எதிர்பார்த்தியான்னு கேட்பான். அது வந்துன்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுவா. சரி விட, இதை பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம், இப்ப நீ எங்க இருக்கன்னு என்கிட்ட சொல்லன்னு கேட்பான். இப்ப நான் கைலி கூட ஒய்என்எம்எல்ல இருக்கேன்னு என்னால உன்கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லுவா. ஆனா இங்கதான் இருக்கேன்னு சொல்லுவான். கைலி சேக்கும் இங்கதான் இருக்கான், அவன் நம்மள பாத்துட்டா என்ன பண்றதுன்னு கேட்பா. சரி சரி, நம்ம அந்த ரிங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ இந்த ரிங்க போட்டுக்கொண்டு சொல்லி போட்டு விடுவா. அம்மா அவன் எங்க, சேக் நீ எங்க இருக்கன்னு கேட்பா. நான் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு முன்னாடி வருவான். பார்த்ததுமே ஷாக் ஆயிடுவா. பாத்தீங்களா, எப்பெல்லாம் நான் இவனை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் இது மாதிரி தான் நடக்குது. இப்ப இவனை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குன்னு சொல்லுவா. எம்மி இப்ப நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கையில இங்க இருந்து வேகமா போயிடுவா. சேக்க பார்க்கும்போது இவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இமைக்காம சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருப்பா. லூயிஸ் சொன்ன மாதிரி இந்த நிமிஷம் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி தோணும். சாப்பாடை இவங்கிட்ட கொடுப்பா. கோவமா கையை பிடிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். உனக்கு பர்கர் வேணாமா, நீ தப்பான பாதையில போய்கிட்டு இருக்க, வா இந்த பக்கமா புகழான்னு கூட்டிட்டு போவா. அப்படியே ரெண்டு பேரும் கை கோத்து கொஞ்ச நேரம் நடந்து போயிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிச்சா? இவன் ஹேண்ட்ஸமா ஃப்ரெஷ்ஷா அழகா இருக்கான்றதாக அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்டுட்டு கையை விட்டுருவா. என்னாச்சுன்னு கேட்பான். எனக்கு கையை பிடிச்சிட்டு நடக்கிறதுல விருப்பம் இல்ல, நிறைய பேர் பாக்குறாங்கன்னு சொல்லுவா. நான் இதுக்காக அதை நினைச்செல்லாம் கவலைப்படணும்னு கேட்டுட்டு மறுபடியும் கையை பிடிச்சுக்குவான். கோமா கையை எடுத்து விட்டுருவா. எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் தான் சொல்றேன்னு கத்த ஆரம்பிச்சிருவா. சேக்க ரொம்ப கஷ்டமா இருக்கா, என்ன மன்னிச்சுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுவான். எம்மி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. இவனோட ரியாக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எக்ஸன்ல ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருப்பாங்க. எம்மி பேசாம அமைதியா வரது பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன மன்னிச்சிரு ஃபியோனாவையும் என்னையும் நீ ஒன்னா பார்க்க வேண்டியதாகிடுச்சு. தப்பான நேரத்துல தப்பான இடத்துக்கு வந்துட்டா அவ்வளவுதான். ஃபியோனாவுக்கும் எனக்கும் நடுவுல எல்லாமே எப்பவும் முடிஞ்சிச்சு. இப்ப எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. ஒருவேளை நான் உனக்கு சுதந்திரத்தை கொடுக்கலன்னா உனக்கு ஃபீல் இருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சிரு. எம்மி நம்ம ரெண்டு பேரும் ஓகேவா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன அவாய்ட் பண்ற இந்த ஃபீலிங்ஸ் எனக்கு சுத்தமா பிடிக்கல. எம்மி ப்ளீஸ், நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க, நீ ஏதாவது சொல்லாமல நினைப்பான். சேக் மன்னிப்பு வைக்கிறது ரொம்ப ஸ்வீட்டாவும் ரொம்ப டச்சிங்காவும் இருக்கு. என்னதான் இவன் கோக்கார மாதிரி நடந்துகிட்டாலும் எப்படி மன்னிப்பு வைக்கணும்னு எனக்கு தெரியுது. வெயிட் பண்ணுங்க, ஏதாவது சொல்லுன்னு இவன் என்கிட்ட சொன்னான் தானே. இப்ப நான் இவன் கிட்ட குட் நியூஸ் சொல்றதுதான் நல்லது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சேக் நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லுவா. ஷாக் ஆயிட்டு காரை ஸ்டாப் பண்ணிடுவான். எப்போதும் போல தலையில இடிச்சுக்குவா. வலிக்குதுன்னு கத்துவா. நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? எப்படி இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே, நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல எதுவும் நடக்கலையே. நீ வேற எந்த பையன் கூடயாவது தூங்கலையா, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லன்னு கேட்பான். நான் ரீசெண்டா மூ கூட மட்டும்தான் இருந்தேன்னு சொல்லுவா. சேக்கு பயங்கரமா கோவரும். ஃபாஸ்டா காரை ஓட்ட ஆரம்பிச்சிருவான். அம்மா இவனுக்கு என்னாச்சு, சந்தோஷப்படுவான்னு பார்த்தா இந்த அளவுக்கு கோவப்பட்டு இருக்கானேன்ற மாதிரி ஷாக் ஆகி பாப்பா. அந்த பொறுக்கிய கொல்ல போறேன், அவனை நான் சும்மாவே விட போறது இல்லைன்னு சொல்லுவான். எனக்கு ஒண்ணும் புரியாது, ஏன் இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கானு பாப்பா. எக்கோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. கைலியோட அப்பாவை பார்த்ததுமே ஷாக் ஆயிடுவான். ஈஜிஃபரர் நீங்களான்னு கேட்பான். என்ன சும்மா பார்த்துட்டு இருக்கதால உனக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல, உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. சார் எனக்கு எதுவும் வேணும்னு சொல்லுவான். உன்னோட பேர் நிக்கோ தானேன்னு கேட்பாரு. ஆமான்னு சொல்லுவான். நிக்கோ அஜில சேர்த்துக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணிட்டான். இப்ப இவன் நம்பர்ல ஒருத்தன்னு டெரிஸ்டான் சொல்லுவான். இவனோட பேரு டெரிஸ்டான் கிளைன். சைலண்டா கொலை பண்றதுல கில்லாடி. அஜி குரூப்ல இவன் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவன். அதோட மிஷாவோட பாய் ஃப்ரெண்ட். இவனுக்கு பக்கத்துல இருக்கிறவனோட பேரு ஸ்பேஸ் கிளிஃபோர்ட். பாமா இடிக்க வைக்கிறதுல இவன் ஸ்பெஷலிஸ்ட். அதோட கசன்ட்ராவோட பாய் ஃப்ரெண்ட். ரெக்கார்டு போன் ரிங் ஆகிட்டு இருக்கும். போயிட்டு எடுத்து பேசணும் மிஷா ரியாக்ஷன்ல சொல்லுவான். சார் எக்ஸ்கியூஸ் மீ, நான் போயிட்டு பேசிருந்துருன்னு சொல்லிட்டு தள்ளி போயிடுவான். அடுத்த முறை புதுசா ஜாயின் பண்றவங்க கூட என்னோட ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாரு. அனுப்பிச்சிருங்க மாஸ்டர், இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் நடக்காதுன்னு ஸ்பிளண்டர் சொல்லுவான். எம்மிதான் கால் பண்ணிருப்போம். மூ இப்பவே நீ என்னோட வீட்டுக்கு வா, ஏன்னா உன்னோட வீட்டோட மேப் என்கிட்ட இல்லைன்னா தொலைஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவனுக்கு அட்ரஸ் அனுப்பிடுற, சீக்கிரமா வான்னு கூப்பிட்டுவா. மோ இப்போதைக்கு என்னால வர முடியாது, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு கேட்பான். இல்ல மோ இன்னைக்கு நைட்டே நீங்க வந்தாகணும், என்ன இங்க ஒருத்தவங்க உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க, உன்னை பாக்கலன்னா அவங்க கண்டிப்பா தூங்க மாட்டாங்க, சீக்கிரமா வான்னு கூப்பிட்டுவா. மோ உண்மையாவே இப்ப என்னால வர முடியாது, இன்னொரு முறை பாத்துக்கலாம்னு சொல்லுவான். கசன்றா இவனுக்கு பக்கத்துல வந்து நீ போன்னு சொல்லுவா. ஓகே மோ, நீ அட்ரஸ் அனுப்பிவிடு, நான் வரேன்னு சொல்லுவான். இவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சத்தியமா நீ வருவில?
ஓகே பாய் டேக் கேர்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவா. நிக்க வரப்போறான்னு சேக்கிட்ட சிக்னல் கொடுப்பா. சேக் பயங்கர கோவத்தோட அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இப்போ உனக்கு கால் பண்ணது எமி தானே நினைப்பா. அம்மா எமி தான் கால் பண்ணா, இப்ப நான் போயாகணும், நீ என்ன என்னெல்லாம் பண்ண சொல்றியா, அது எல்லாம் உன்னோட மாஸ்டருக்கு தெரியாது தானே நினைப்பான். அவருக்கு எல்லாமே தெரியும், ஆனா நீ யார கொல்ல போறன்றத பத்தி எல்லாம் அவர் கவலைப்பட மாட்டாரு. ஏற்கனவே நீ ஒருத்தரை கொலை பண்ணிட்ட, இன்னும் 2 பேரை கொன்ன போதும் அபிஷியலா நீ ஜாயின் பண்ணிடலாம். பிளீஸ் நிக்கோ, நீ உயிரோட இருக்கணும்னு நினைச்சேன்னா ஃப்ளோல போ, அதுதான் சரியா இருக்கும்னு சொல்லுவா. என்ன ஃப்ளோல போகணுமான்னு கேட்பான். சரி சரி நீ சீக்கிரமா போயிட்டு எம்ஏ மீட் பண்ண, ஆல்ரெடி மாஸ்டர் உன்னை டார்கெட்டா வச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லுவா. ஓகே நான் ஃப்ளோல போறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுவான். உண்மையான காதல்லாம் இப்படிதான் இருக்க போல, மாஸ்டர் ஏற்கனவே காதலிச்சிருக்காருல, அதனால இது எல்லாம் அவருக்கு புரியும் தான் நினைப்பான். என்னது காதலா, அவரோட எக்ஸ் ஒய்ஃபை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்பா. எனக்கு தெரியாது, ஏன் இப்படி கேக்குறேன்னு கேட்பான். ஒண்ணும் இல்ல, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அவங்கள பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியல, அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஒருவேளை இப்போ அவங்க மாஸ்டர் கூடவே இருந்தா என்ன ஆகும், மேபி அவங்களோட பிள்ளைங்க யாஜி மாஃபியாவோட பாஸ் ஆகத்தான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அவங்க இங்க இருந்திருந்தாங்கன்னா மாஃபியா ஆர்கனைசேஷன் மொத்தத்தையும் அவங்க தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்கன்னு சொல்லுவா. ரோசலோட ஒய்ஃபோட விஷயம் என்னாச்சுன்னு கேட்பாரு. எல்லாமே பிளான் பண்ணபடி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க பேசுறதெல்லாம் கிட்ட கையிலே அழ ஆரம்பிச்சிருவா. இதுக்கு முன்னாடி இவ கண்டுபிடிச்ச எல்லாமே ஞாபகம் வரும். வாஷனோட அப்பா என்ன சொன்னாருன்னு எனக்கு தெளிவா புரியுது. அவரோட சொந்த பொண்ணு கிடையாது, அவர் என்ன தத்தெடுத்து வளர்த்திருக்காருன்னு ரோசல் கூட வாஷனா ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பா. வேணாவில அலியானா ஃபெரோர்னு போட்டிருக்கத பார்த்துட்டு எமியோட அம்மாவோட பேரு எதுக்காக இங்க எழுதிருக்குன்னு பாப்பா. அடுத்து சில ஃபைல்ஸ் ஓபன் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்பா புது பிசினஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்காரா, இது வரைக்கும் பார்மசி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிசினஸும் அவர் பண்ணது இல்லையே. இல்லீகல் ட்ரக்ஸ், வெப்பன்ஸ் இதெல்லாம் வித்ததுக்கான டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. என்னது யாஜி மாஃபியாவான்னு கேட்டுட்டு பக்கத்துல இருக்கிற ஆல்பத்தை ஓபன் பண்ணி வைப்பா. ஆன்டி அலியானோட போட்டோ எதுக்காக இங்க இருக்கு, அலியானாவும் அலியானா ஃபெரோரும் ஒருத்தவங்க தானா, அவங்க என்னோட அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னா எம்மின்னு கேட்பா. இப்ப இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், அழுதுகிட்டே இங்க இருந்து போயிடுவா. சேக்கோத்தோட வீட்டுக்கு வெளில நிக்கோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருப்பான். எம்மி நீ போயிட்டு ரெஸ்ட் எடு, நான் நிக்கோக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு இவளை இங்க இருந்து அனுப்ப பார்ப்பான். பரவாயில்ல, எனக்கு இன்னும் தூக்கம் வரல, நான் வெயிட் பண்றேன்னு சொல்லுவா. வர லேட் நைட் வரைக்கும் நீ தூங்காம இருக்கிறது உனக்கு நல்லது இல்ல, நீ போயிட்டு ரெஸ்ட் எடுன்னு சொல்லுவான். எனக்கு வந்து 3 கூப்பிட்டான். இவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஹாய் மூணு, நீ வந்துட்டியா நினைப்பா. கேட்ட ஓப்பன்ல இருந்துச்சு, அதனாலதான் நான் உள்ள வந்துட்டேன்னு சொல்லுவான். எக்க மேல இருந்த கோவத்துல சேக்கி இவனை ஒரே அடி அடிச்சு கீழே தள்ளி விட்டுருவான். ஓ மை காட், இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கு, எதுக்காக இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு தூரமா போயிட்டு கேட்பா. எக்கோக்கு ஒன்னும் புரியாது. வெயிட் பண்ணி என்னாச்சு, எதுக்காக நீ என்ன அடிச்சிட்டு இருக்கன்னு கேட்பான். சேக்கி எதுவும் பேச மாட்டான், ஒன்லி ஆக்ஷன் தான் அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஆமா இவங்க 2 பேரும் எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க, படத்துக்காக ஏதாவது வீடியோ எடுக்கிறாங்களோ, மேபி நான் டிவில வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெரியானோட வீடுன்ற படத்துக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்காங்களோ. மோனி உன்னோட வெஸ்ட் கூட நல்லா சண்டை போடு, எதுக்காக டைரக்டர் கட்டுன்னு சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாரு, இதெல்லாம் பக்கத்துக்கு ரொம்ப ரியலா இருக்குன்னு சொல்லுவா. டைரக்டர் பக்கத்துல வந்து கண்டினியூ ரோல் பண்ணுங்க, கட் பண்ணிடாதீங்கன்னு சொல்லுவாரு. ஆக்சுவலி உண்மையாவே இந்த ட்ராமாவை எடுத்த ஒரிஜினல் டைரக்டர் இவர் தான். டைரக்டர் இவங்க 2 பேரும் சண்டை போறது ரொம்ப உண்மையா இருக்கு, இப்ப நீங்க கட் பண்ண சொல்லி சொல்ல வேண்டியதுதானே எனக்குப்பா. கட் பண்ணிடாதீங்க, ரோல் ஆகட்டும், நல்லா கோமா சண்டை போடுங்க, இன்னும் நிறைய சீக்வன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு, இப்ப நீ உள்ள போமா கண்டினியூவா ரோல் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. நிறுத்துங்க கார் நிறுத்துங்க. ஆமா இதுக்கு என்ன அர்த்தம், உனக்கு எதுவும் ஆகல, நீ எழுந்துரு, உனக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் ஆகுதுன்னு சொல்லுவா. எம்மி பிரெக்னெண்டா இருக்கானு உனக்கு தெரியுமான்னு கேட்டா வாழ்த்துக்கள்னு சொல்லுவான். எம்மிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். தேங்க்யூ பொண்ணு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிப்பா. எனக்கு முன்னாடி நீ ஃபிளர்ட் பண்றத முதல்ல நிறுத்துன்னு சொல்லுவான். உடனே தள்ளி வந்துருவா. ஏதாண்டா அந்த குழந்தையோட அப்பா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் உனக்கு 10 நிமிஷம் டைம் தரேன்னு சொல்லிட்டு துப்பாக்கி நீட்டுவான். மொபைல் தரம் ஒரு வேலை சுட்டுட்டானா என்ன பண்றதுன்னு எம்மிக்கு பின்னாடி உறிஞ்சுக்குவான். ஆமா இந்த துப்பாக்கிக்கு என்ன அர்த்தம், எதுக்காக மூ குழந்தையோட அப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். ஐ மீன் அதுக்கு வாய்ப்பு இருக்கா, என்ன உண்மையாவே மூக்கு ஒய்ஃப் கூட இல்லையே, சேக் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவா. நீ என்ன சொல்லிட்டு இருக்க, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நிக்க சொல்லுவான். எக்ஸாக்ட்லி அதுக்கு வாய்ப்பே இல்ல, மூ கேன்னு சொல்லுவா. 2 பேரும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி கேவா இருக்கிறவங்களுக்கு குழந்தை இருக்கத்தான வாய்ப்பு இருக்கு, அவங்க 2 பேரும் அப்பாவா இருப்பாங்கன்னு சொல்லுவா. சேக் ஒன்னும் புரியாது, ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பான். நீ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு நிக்க கேட்பான். ஒன்னும் மூ என்ன மன்னிச்சிரு, நான் வெளிப்படையா இப்படி எல்லாம் சொல்லணும்னு நினைக்கல. சேக் இதை பத்தி நீ யார்கிட்டயும் சொல்லாத, இது நமக்குள்ளே இருக்கட்டும்னு சொல்லுவா. நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நான் கே கிடையாதுன்னு சொல்லுவான். அப்ப சேக் நீ தான் கேவான்னு கேட்பான். நீ என்ன சொல்லிட்டு இருக்கன்னு கேட்பான். வெயிட் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு, ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. உங்க 2 பேருக்கு நடுவுல சீக்கிரட்டா லவ் அஃபேர் எதுவும் இல்லையா, என்ன நடந்தாலும் காதல் தான் ஜெயிக்கும்னு சொல்லுவா. என்ன சொல்லிட்டு இருக்குன்னு கேட்டுட்டு 2 பேரும் ஷக் ஆவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ரியலைஸ் ஆகும். 2 பேருமே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எனச்சு எதுக்காக நீங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க, நான் சொன்னது ஃபன்னியா இருக்கான்னு கேப்பா. சரி லேட் ஆகிடுச்சு, நீ போயிட்டு தூங்கு, நாளைக்கு காலேஜ்ல மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிடுவான். அம்மா நான் சொன்னதுல அப்படி என்ன ஃபன்னியா இருக்கு, இவங்க எல்லாருமே பைத்தியமா இருக்காங்க, இவங்க கிட்ட எல்லாம் பேசுறது ரொம்ப இம்பாசிபிளா இருக்கு, சீரியஸா சொல்றேன், இங்க தெளிவா இருக்கிறது நான் மட்டும் தான். அம்மா எதுக்காக நீ ரொம்ப சிரிச்சிட்டு இருக்க, ஏதோ ஒண்ணு விடு, நீங்க எல்லாம் ரொம்ப வெயிட்டா நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவா. சண்டை போடும்போது சேக்கோட முகத்துல அடிபட்டிருக்கும், காயத்துக்கு மருந்து
போட்டு விட்டுட்டு இருப்பா. சேக்கு வெளியே பார்த்துட்டு இருப்பான். சேக்கு உனக்கு என்னாச்சு? ஏன் நீ என்னை பார்த்துட்டு இருக்க இப்பா? அவனோட குழந்தைய சுமந்துகிட்டு இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்குன்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவான். உண்மையாவே நீ இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா? அப்ப நீ எனக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லுவா. எனவே நான் அவன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு சொல்லுவான். என்ன நினைப்பா? அவனுக்கு கால் பண்ணப்ப வேற யாருன்னு நினைச்சு பேசினில, அது யாருன்னு கேட்பான். நீ எந்த காலை பத்தி பேசிட்டு இருக்க? இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, யாரோ ஒருத்தங்க சின்ன பிள்ளை தரமா பிராங்க் பண்றதுக்காக கால் பண்ணி என்ன விளையாடுறதுக்காக கூப்பிட்டாங்கன்னு சொல்லுவா. சேக்கு இப்பதான் நிம்மதியா இருக்க இவளோட முகத்தை பத்தி சிரிச்சுட்டு இருப்பா. ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. அச்சோ, நீ வர வர ரொம்ப 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 ஸ்வீட்டா நடந்துக்கிற கைஸ். இப்ப எனக்கு முட்டிய வலிக்க ஆரம்பிச்சுட்டு, ஓ மை காட், இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சேக்கிய பார்த்துட்டு இருப்பா. அவன்கிட்ட இப்ப ரெண்டு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்ல போறான். ஆனா நீ கத்த மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்பான். ஓகே சேக், நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவா. தங்கிட்ட தைரியத்தை வர வச்சுட்டு எம்மின்னு சொல்லுவான். இதோட இந்த பாட்டோட இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye. Thanks for watching.